இன்னைக்கு Fawzur கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா கோதுமை ரவை உப்புமா செய்ய போறோம். ஈஸியா சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் கோதுமை ரவை தண்ணி தெளிச்சு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். தண்ணி தெளிச்சாச்சு. இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி கொலக்கட்டை வரணும். அதே மாதிரி உறுத்து விட்டா இந்த மாதிரி ஊர்ந்து போகணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவோ பாதியா நறுக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நீங்க எந்த கப்புக்கு ரவை எடுக்கீங்களோ அதே கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச கோதுமை ரவை கட்டி கட்டியா இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா உறுத்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சிம்ல வச்சு நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா சிம்ல வச்சேதான் வேக வைக்கணும். மூடி போட்டு சிம்லயே வச்சிருக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ரவையும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டா சும்மா அருமையா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.